புதிதாய் பூத்தின் அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை. சாதிக்க பிறந்தவனே எழுந்திரு, சரித்திரம் உன் பெயரை எழுத உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கைரேகை குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு கைரேகை வல்லுநர் திரு முருகன் சுவாமிகள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444969595. வணக்கம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் போதே எல்லாருடைய கண்களும் விரியும் சார். அவ்வளவு ஆசைப்படுற எல்லாருமே விரும்புற ஒரு விஷயம் இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக தான். ஆனா அது இஷ்டமா இல்லாம நம்ம இஷ்டமா இருந்தாதான் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் இல்லைங்களா? இப்போ திருமணத்திற்கு பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன தோணும், அதிர்ஷ்டமான கணவன் அல்லது அதிர்ஷ்டமான மனைவி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும். இப்படி அமைய வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட கைரேகை இருக்கணும்? பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோட கைரேகை நம்ம பார்த்தீங்கன்னா இது இறுதி ரேகை, புத்தி ரேகை, ஆயுஷ் ரேகைன்னு சொல்லக்கூடிய ரேகை. இந்த நடுமுத்தி ரேகை தான் புத்தி ரேகைன்னு சொல்லக்கூடிய. இந்த ரேகை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆணுடைய கைரேகை பார்க்கும், அவங்களோட மனைவி எப்படி அதிர்ஷ்டமாக இருப்பாங்கன்னு பார்ப்போம். அந்த புத்தி ரேகைக்கு சுக்கிரமேட்டில் நட்சத்திரக்குரிய இந்த புத்தி ரேகை கடைசி கிளை ரேகை பிரிவு ரேகை இருந்ததுன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டமான மனைவியாக இருப்பாங்க. இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தில் கூட படிப்பா, அழகா, வசதியாக இந்த மாதிரிலாம் பார்த்து சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லிடலாம். அதை பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல குழந்தைகள் சொந்தமாக பார்ப்போம். சந்தானம் அவங்களுக்கு பெறக்கூடிய குழந்தைகள் எப்படின்னு பார்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி வரல் குருமேட்னு சொல்லக்கூடிய இந்த குருமேட்டில் நட்சத்திரக்குரியும் அது மாதிரி சந்திரமேட்டில் சதுரக்குரியும் அவங்களுக்கு பெறக்கூடிய குழந்தை அதிர்ஷ்டமான குழந்தைகள். இப்போ அதிர்ஷ்டமான குழந்தைகள்லாம் படிப்பு, வசதி வாய்ப்பு இதெல்லாம் பார்க்கக்கூடிய. அப்போ உள்ளுக்குள்ளே நிறைய இன்னும் சில ரேகைகள் பார்த்துருக்கும்போது அவங்களுக்கு எந்த வயசில் இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் வரும், படித்த உடனே வேலை கிடைக்குமா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு திட்டம் போட்டு அந்த குழந்தைகள் இந்த மாதிரி படிப்பு லைல் வரணும், அந்த அளவுக்கு அவங்க வருவாங்களா, இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்லிடுவோம். கண்டிப்பாக சார். குழந்தை அப்படிங்கும்போது அதிர்ஷ்டம் மட்டும் போதாது, ஆரோக்கியமும் தேவை. அது குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க மகன் திருமணத்துக்காக பேசுறோம். ஓகே, அவருடைய பெயர்? கண்ணன். வயது? வயது 1985. ஓகே, 24/9/85. ஓகேம்மா. திருமணம் குறித்து என்னம்மா தெரிஞ்சுக்கணும்? திருமணம் எதுவும் முடிய மாட்டேங்குது மேடம். பார்த்துக்கிட்டே இருக்கோம், எது வந்தாலும் முடிய மாட்டேங்குது. ஓகே அம்மா, கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம். இப்போ பையனுக்கு இப்போ 32 வயசு முடிஞ்சு 33 வயசு நடக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க, அப்படிதானம்மா? 32 நடக்குது. அதான் 4வது மாதம் சொன்னீங்க. 24/9/85. சரிம்மா, 32 வயசு நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஆண்களுக்கு 32 வயசு ஆனாலே ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குமா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்போ உங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்குமா? எனக்கு வயசு 67. 67. எத்தனாவது பையன்? எத்தனாவது பையன் உங்களுக்கு? இது 2வது பையன். சரிம்மா, இப்போ இந்த வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் திருமண யோகம் அவருக்கு இருக்குமா? கண்டிப்பாக கல்யாணம் நடந்துன்னு கவலைப்பட வேண்டாம். அது மாதிரி உங்கள் பையனோட அதிகமாக அந்த பொண்ணு படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கும். சொந்தமாக இருக்காது, அசலில் இருக்கும். தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க போகிறாங்க. கூடிய சீக்கிரம் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் திருமணம் நடந்துடும், கவலைப்பட வேண்டாம்மா. வணக்கம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், நாமக்கல் தங்கவேல் பேசுறேன் மேடம். தங்கவேல் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்க வயது சொல்லுங்க. வயது 43ங்க. ஓகே தங்கவேல் சார், என்ன கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்கு மேடம். சொல்லுங்க சார். புதுசா தொழில் தொடங்காதவரேன், என்ன தொழில் செய்யலாம்னு கேக்குறாங்க. 2வது, பூர்வீகத்துல இருந்து தொழில் செய்யலாமா இல்ல வெளியில போய் தொழில் செய்யலாமா, வீடு இருந்து கட்டலாம், பூர்வீகத்துல வெளியில கேக்குறீங்க. ஓகே சார், இப்ப இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டிருக்கீங்களா ஒரு வாட்டி? 2 மாசம் பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் லைன்ல இன்னைக்கு இப்போ தான் பேசுறீங்களா ஃபர்ஸ்ட்டு? ஆமா சார். வீடு சார் இருக்கிற பூர்வீகத்தில் கட்டலாம், வெளியில் வீடு இருக்கலாம். அமையும். நம்ம உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 35லேருந்து 42 அந்த மாதிரி அமைப்பு இருந்திருக்கு உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி எதுவும் கட்டுற வேலை எதுவும் நடந்திருக்கா? இல்லை சார், ஆரம்பிக்கிற வெளியில மனம் வாங்கி போட்டுக்கிறேன் சார். சரி. இப்போ உங்களுக்கு வீடு கட்டுமான வேலை பூர்வீக இடத்த விட நீங்கள் வாங்கி போகிற இடத்துல கட்டலாம். அதை மாதிரி இந்த சொந்த தொழில் ஆரம்பின்னு அந்த வீடெல்லாம் கட்டி முடிஞ்ச பிறகு 1.5 வருஷம் 2 வருஷம் பிறகு சொந்த தொழில் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்யா. சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் திருத்தரங்கள் சிவகாசில இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? சத்யாவுக்கு 79 பிறந்திருக்காமா. வேலை எப்போ கிடைக்கும் அதான் பார்க்கணும். ஓகே அம்மா, கவலையப்படாதீங்க. சரிப்பா கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா. உங்களுக்கு அந்த பையன் எத்தனாவது பையன் உங்களுக்கு? பொண்ணு முத பொண்ணுயா. பொண்ணுக்கா கேட்கீங்க? ஆமாய்யா. என்ன பேருமா உங்க பேரு? என் பேர் பழனி அம்மா. கேட்கற பேரு சத்யா. சத்யாவுக்கு வேலைக்கு கேட்டீங்க அப்படிதானே?
ஆமாய்யா 79ல பிறந்துட்டாயா. சரிம்மா, அவங்க வீட்டுக்கார் பேர் வயசு சொல்லுங்கம்மா. அவர் வீட்டுக்காரர் பேர் வந்து ஜெகன் மோகன். அதே 89 ஐயா. இப்போ வேலைன்னா அரசு வேலைக்கு கேட்கீங்களா, தனியார் துறையில் வேலை பார்க்கறது கேட்கீங்களா? அரசு வேலைக்கு தான் ஐயா. இப்போ அரசு வேலைக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குமா, தனியார் துறையில் வேலை பார்க்குற வாய்ப்பு, அது மாதிரி வெளிநாட்டு யோகம் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குமா? பொண்ணுக்கு. ஆ, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? நான் ரேணுகா பேசுறேங்க. ரேணுகாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்துதாங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்கு தாங்க. அவருடைய பெயர்? ஹரிஷ், டி ஹரிஷ். ஓகே, வயது? 15/10/2001. ஓகே, ஹரிஷ்காக என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு? அவர் 10th இப்ப எழுதியிருக்காரு. சரிங்க. அவர் என்ன படிப்பாரு, அவர் எதிர்காலம் எப்படி இருக்கும், அதை பத்தி தாங்க கேட்கணும். எதிர்காலம் கண்டிப்பா சிறப்பா இருக்கும், கவலையப்படாதீங்க. சரி, இப்போ இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சரிங்க. வணக்கம்மா, உங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்குமா? எனக்கு நானு இப்ப 24/4/78ல பிறந்தேங்க நானு. ஆமாம், வீட்டுக்காருக்கு? அவருக்கு சரியா தெரியலீங்க. சரிம்மா, இப்போ வந்து பையனோட எதிர்காலம் கண்டிப்பாக நல்ல சிறப்பாக இருக்கும். ஓரளவு நீங்கள் மனசில் வந்து சில ஆசைகள் எண்ணங்களுக்கு இருக்கலாம், பையன் இப்படி தான் படிக்கணும் அப்படி தான் ஆகும்னு நினைப்பேன். அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கவலைப்பட வேண்டாம்மா. சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம், நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம் மேடம். அங்கிருந்து யார் பேசுறீங்க? மேடம் கணபதினு சொல்லி ஒரு பேசுகிறேன் மேடம். ஓகே, யாருக்காக கேட்க போறீங்க சார்? என் பையனுக்காக பேசுகிறேன் மேடம். அவருடைய பெயர்? பெயர் ராமையா. வயது? வயது வந்து 25 மேடம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்க மகனுக்காக? பையனுக்கு வந்து இதுவரையும் வேலை எதுவும் செட்டில் ஆக மாட்டேங்குது மேடம். ஓகே, சரி, இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். தேங்க்யூ மேடம். வணக்கம் ஐயா, இந்த நிகழ்ச்சி எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க? ஐயா இது வந்து ஒரு 6 மாதம் பார்த்துருக்கேன் மேடம். எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை, அங்கே தான் சொந்தம் அந்த மாதிரி கோயில் முருகன் கோயில் அமைச்சு கைரே ஜாதம் பிரச்சனை பார்த்துட்டு இருக்கேன். நிகழ்ச்சி 6 மாதம் பார்க்க லைன் கிடச்சிருக்கா? ஆமாம் ஐயா. சொல்லுங்க. இப்போ வந்து கேட்குறது உங்கள் பையனு தான் கேட்கீங்களா? என்னையா? இல்லை பையனை தான் கேட்கீங்களா? பையனுக்கு? பையன். ஆமாம் ஐயா. சரி, சொல்லுங்க. வயசு 25 சொல்லிருக்கீங்க, என்ன பேர்? ஐயா ராமையா பேரு. சரி, இப்போ வந்து அவருக்கு கல்யாணம் ஆயிட்டா? இல்ல ஐயா. அவர் ஜாதக கட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் தோசை நாகதோசம் இருக்க மாதிரி பிரச்சனை மூலியமாக தெரியுது. இந்த நிகழ்ச்சி எவ்வளோ நாளாக ஏன் பார்த்துன்னு கேட்டேன்னா, அந்த கையில் வந்து கரும்புள்ளி கிடக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் கையிலையும் கிடக்கு, அவர் கையிலையும் கிடக்கு. பிரச்சனை மூலியமாக பார்க்கும்போது அந்த கரும்புள்ளி கிடக்கு. அவருக்கு வேலை வந்து அரசு வேலைக்கு வாய்ப்பு கம்மி தான், தனியார் துறையில் வேலை பார்க்குற வாய்ப்பு, வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ 25 முடியதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது? 25 முடிஞ்சு இப்போ ஒரு 5-6 நாள் ஐயா. 25 முடிஞ்சு 26 நடக்கா? ஆமாம் ஐயா. சரி, ஒரு 2 வாரத்துலேருந்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே அவங்க கண்டிப்பாக வேலையில் இருப்பாங்க, கவலைப்பட வேணாம். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், நாங்க கொடைக்கானல்ல இருந்து ஜெயஸ்ரீ பேசுறேன். ஜெயஸ்ரீமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காகமா கேட்க போறீங்க? இல்ல எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்க வயது? வயது 21. என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? அதாவது கையில வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து கருப்பு புள்ளி வந்துருச்சுங்க. எந்த இடத்துலமா இருக்கு அது? கட்டவருக்கு கொஞ்சம் கீழே. ஓகே, அதுக்கப்புறம் அதே வரலுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே. ஓகேம்மா, 2 புள்ளிகள் இருக்குங்களா? 2 புள்ளிகள் இருந்தது, ஒன்னு போயிடுச்சு, ஒன்னு லைட்டா இருக்கு. ஓகே, சரி, இப்போ இதற்கான விளைவுகளை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா, உங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்துட்டாமா? இல்ல சார். வயசு 21 சொன்னீங்க. ஆமா. இப்போ கட்டவெல்லாம் இந்த இடத்துல கிடக்கா? சுக்கிரமேடு? ஆமா. இல்லை இந்த பக்கமா? ஹலோ, கேட்குதாம்மா? ஹலோ. அதுதான் கட்ட விரல். இந்த கட்ட விரல் இந்த விரலுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் கிடக்கா, இந்த இடத்துல சுக்கிரமேட்டில் கிடக்கா? கீழே சார். இங்கேயா? கட்டவரலுக்கு கீழே சார். கட்டவரலுக்கு சரி, இது அதான் கட்ட விரல் ஃபுல்லாக அந்த முடிகிற இடத்துல கிடக்க, அப்படிதானே? ஆமா சார், அங்க சார். சரிம்மா. அங்கேயும் ஒன்னு சுண்டவரலுக்கு நேரா அங்கதான் சார். சரிம்மா, இந்த சுண்டு விரலுக்கு நேராக கிடக்கக்கூடியது அப்படின்னா இந்த படிப்புக்கு தடங்கள், இல்லைன்னா படிச்சுட்டு படிப்புக்கு தக்கன வேலை கிடைக்க கொஞ்சம் தடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த கட்டவரலுக்கு கீழே கிடக்கிறது எப்படி அப்படின்னா, அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அம்மாவுக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? அம்மாவுக்கு 48. ஆமாம், அம்மாவுக்கு சில உடல் உபாதைகளும் மன கஷ்டங்கள் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து படிப்பு தடங்கள், இல்லை படிச்சுட்டு படிப்பு தக்கன வேலை இல்லாமல் அந்த மாதிரி சில குழப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். திருமணம் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணணும். சில நேரம் வந்து கொஞ்சம் கெட்ட பேர் பேர் கூட வர வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஒரு 2 கைரேயை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் டிவியில் ஓடிட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி சொல்ல முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரியாம்மா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம் சேலத்துலேருந்து சிவராம் பேசுகிறேன் மேடம். சிவராமன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்க வயது? வயது 43ங்க. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக?
மேடம் இப்ப நான் தனியார்ல இருக்கிறேன், அரசு வேலை எப்ப கிடைக்கும், ஓகே புது வீடு எப்ப கட்டலாம்னு கேக்குறேங்க. ஓகே, விரைவிலேயே கட்டுவீங்க. சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். உங்களுக்கு வந்து நான் வயசு 41 வயசு சொல்லியிருக்கீங்க. வீட்டுக்காரவங்களுக்கு பேர் வயசு சொல்லுங்கய்யா. பேர் வந்து ஜெயந்தி, 42. சரியா. இப்போ வந்து பார்க்கும்போது இடம் வந்து உங்கள் பேருக்கு இருக்கா அவங்க பேருக்கு இருக்கா? இடம் வந்துங்கய்யா இப்ப என்னுடைய தாத்தாவுடைய மூதாதையர் பேர்ல இருக்குது. அவங்க பேர். சரி. இப்போ வந்து உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் வந்தாச்சு. வீடு இந்த வருஷத்தில் நீங்கள் கட்டியெல்லாம் கண்டிப்பாக வந்து அரசு வேலை கிடைக்கிற வாய்ப்பு கம்மி தான். ஆனால் வந்து தனியார் துறையில் வேலை இதோட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. கவலைப்பட வேணாம். சரியா? ஐயா ஒரு அழைப்பிற்கு நன்றி. இவங்களுக்கு வந்து பொதுவாக கூடிய விரைவிலேயே வீடு கட்டும் யோகம் இருக்கு இல்லைங்களா? ஓகே, அழைப்பிற்கு நன்றி சார். சார், குழந்தை அப்படின்னு சொல்லி பேசும்போது அதிர்ஷ்டத்தை தாண்டி ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லைங்களா? இப்போ குழந்தை அப்படிங்கிறது ஒரு வரமாக இருந்தாலும் சில பேருக்கு அது வரம் இல்லாம சாபமா கூட மாறுது. ஆரோக்கியமான குழந்தை பிறக்குமா அப்படிங்கறத குழந்தையை பிறப்பதற்கு முன்கூட்டியே அவங்க கணவன் மனைவி கைரேகையை வச்சு கணிக்க முடியுமா? தெரிஞ்சிடலாம். ரெண்டு நபரோட கைரேகை பார்த்து யாரோ ஒரு கைரேகை பார்த்தாலே இப்போ கணவனோட கை மனைவியோட கையை பார்த்தாலும் கூட ரெண்டு கையும் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து சந்தான தோஷம் இருக்கா அந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய அடுத்த குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் ஊனங்கள் எதுவும் ஏற்படுமா அப்படி வந்து கட்டவரில் இந்த கட்டவரில் பின்னாடி சில ரேகை அடையாளங்கள் இருக்கும். இந்த இடத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து குழந்தையோட ஆரோக்கியம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆள்காட்டி வரல குருமேடு, புதன்மேடு, சந்திரன், இந்த 3 மேட்டில் வந்து தீவிரேகை இருக்கக்கூடாது. தீவிரேகன்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவான். அது மாதிரி இந்த இருரேகைன்னு சொல்லக்கூடிய சங்கிலி மாதிரி சங்கிலி ரேகை அப்படி இப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அந்த பிறக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியங்கள் தடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது எந்த வயசில் எந்த டைமில் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தை இந்த மாதிரி பார்த்து சொல்லுவோம். சரி, இப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்கான பரிகாரங்கள் என்ன? பரிகாரம் முன்கூட்டியே பரிகாரம் நம்ம பண்ணிக்கலாம். ஆமாம், கைரே சாத்தும் தனி பரிகாரம் அதை பார்த்து நம்ம சொல்லிடுவோம். அது எத்தனாவது குழந்தைக்கு இந்த மாதிரி தோஷங்கள் ஏற்படும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ப டைமை மாற்றி கொடுக்குற மாதிரி இல்லை குழந்தைகள் பிறந்து அதுக்கு என்ன பரிகாரம் அந்த சாஸ்திரத்தில் அதுபடி நான் சொல்லிக் கொடுப்பேன். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மேடம் பேசுறேன் மேடம். செல்விஸ் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க வயது? வயது வந்து 13/5/1977 மேடம். ஓகே, என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? மனசு எது நினைச்சாலும் நடக்கல மேடம். ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் குடும்பத்துல. அம்மா, கவலையே படாதீங்க. இதற்கான சிறப்பான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சொல்லுங்க. வணக்கம்மா. இப்போ வந்து குடும்ப சூழ்நிலையும் செல்லாம் இருக்குது. 2வது படுத்தா தூக்கம் வராது. அது மாதிரி கெட்ட சொப்பனங்கள், கடன் பிரச்சனை, மன உளைச்சல், யாருக்கு உதவி பண்ண ஊற்றி இந்த மாதிரி பல விதமான பாதிப்பு நிலையில் இருக்கக்கூடிய மாதிரி பிரச்சனத்தில் நீங்கள் சொன்னது சரி அந்த மாதிரி தான் தெரியுதுமா. இது எப்போ நிவர்த்தியாகும் நம்ம பார்க்கணும். உங்கள் வீட்டுக்கார் பேர் வயசு சொல்லுங்க. வீட்டுக்கார் பேர் கோடீஸ்வரன் மேடம். 40 வயசு. மூத்த குழந்தைக்கு? மூத்த குழந்தைக்கு 12 வயசு நடக்குது. சரிம்மா. அவங்களுக்கு வந்து 13 வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா. அந்த குழந்தைக்கு 13 வயசு முடிஞ்சு 6வது மாதத்துலேருந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக கண்டிப்பாக இருப்பீங்க. கவலைப்பட வேண்டாமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, விஜுவல் பேசுறேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காகவும் என் வீட்டில் இருக்காங்க. ஓகே, உங்க வயது சொல்லுங்க சார். வயசு 55ங்க. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? வயசு 55. ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? நான் வந்து இப்போ கோர்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க. வீடு இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு பிளான்ல இருக்கிறோம். ஓகே, அது எப்ப முடியும், நடக்கும்? ஓகே சார், இப்போ கணித்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓகே சார், சார் இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சரி. வணக்கம், சொல்லுங்க. வயசு 55 சொல்லிடுறீங்க அப்படி தானே? வயசு 55ங்க. 1962. சரி, வீட்டுக்காரம்மாக்கு வயசு எவ்வளோ இருக்கும் சார்? வீட்டுக்காரம்மாக்கு வீட்டுக்காரங்க பேர் வி தாயம்மாள். சரிம்மா. இப்போதைக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகம் வந்தாச்சா கூடிய சீக்கிரம் ஒரு ஆடி மாதம் ஆடி 18 ஆரம்பிச்சிடலாம். ஒரு 6-7 மாதத்துல வீடு முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொண்டு கவலைப்பட வேண்டாம். வேற என்ன கேட்டீங்க? ப்ரொமோஷன் கிடைக்குமாங்க? சரி, அது வீடு கட்டுறதுக்கு முடியும். அந்த மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம் எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கா. போன ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கு ப்ரொமோஷன் வரக்கூடிய நேரம். கூடிய சீக்கிரம் ஒரு 2 வாரத்துலேருந்து 2 மாதத்துல கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கவலைப்பட வேண்டாம். சரியா? சார், எல்லாருக்குமே வந்து சொந்தமா ஒரு வீடு கட்டணும். அது வந்து குடிசையாக இருந்தாலும் சரி, மாட மாளிகையாக இருந்தாலும் சரி, நமக்கு சொந்தமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? வீடு கட்டும் யோகம் எப்படிப்பட்ட கைரேகை அமைப்பு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு அமையும்? இப்போ நம்ம வந்து ஒரு நபரோட கைரேகை பார்த்தோன்னே இது வந்து உள் செவ்வாமேடு, இது உள் செவ்வாமேடு, இது 3 செவ்வாமேடு வச்சுக்கோங்களேன். அந்த செவ்வாமேடை பார்க்கும்போது அந்த செவ்வாமேடு நல்லா இருந்தால் அவங்க வீடு கட்டக்கூடிய யோகம். அந்த செவ்வாமேட்டு வந்து நட்சத்திரக்குரியோ முக்கோணக்குரியோ சதுரக்குரிய கடந்து அந்த மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகம். அது உள்ளங்கையில் அளந்து பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த வயசில் கட்டுவாங்க. திருமணத்துக்கு முன்னாடி சிலவங்களுக்கு கட்டக்கூடிய யோகம் இருக்கும். அந்த திருமணத்துக்கு முன்னாடியே வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறவங்களுக்கு சூரிய ரேகைன்னு சொல்லுவோம். இந்த சூரிய ரேகை வந்து உள் செவ்வாமேட்டுலேருந்து நேராக போயிருந்தேன்னா அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கைக்கு முன்னக்கூட்டியே வீடே கட்டிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி திருமணம் முடிஞ்சு குழந்தைகள் பிறந்த பிறகு சிலவங்க வீடு விடும். அவங்களுக்கு பார்த்தா ஆள்காட்டி வரல ஒரு கோடு கிடக்கும். இதை பார்த்து உள் செவ்வாமேட்டையும் பார்த்துட்டு இந்த மாதிரி வயசில் வீடு கட்டுவான்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி வீடு கட்டும்போது அவங்களுக்கு வந்து லோன் போட்டு வீடு கட்டுவாங்களா, கடன் இருக்குமா, அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். அதில் சுக்கிரமேட்டில் வந்து நட்சத்திரக்குரிய முக்கோணக்குரிய கடன் அவங்களுக்கு வந்து லோன் கடன் வாங்காமலே வீடை கட்டிடுவாங்க. இல்லாட்டா கடன் வாங்கி கட்டுவாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அது மாதிரி தொழிற்சாலை அமைப்பாங்களா,
பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுவாங்களா, கல்யாண மண்டபம் கட்டுவாங்களா, அது பார்க்கும்போது உள் செவ்வாய்மேட்டில் நட்சத்திரக்குரிய இந்த சதுரம், முக்கோணம், சதுரம் அதெல்லாம் கிடக்கும். இதை பார்த்துட்டு நம்ம வந்து சொல்லி 2 நம்மளோட கைரேகை அந்த மாதிரி பார்ப்போம். அது மாதிரி இந்த சொத்து சம்மந்தம் அதாவது பிரச்சனை ஏற்படுமா, கோர்ட்டு பிரச்சனை ஏற்படும். இந்த மாதிரி இடத்துல வந்து தீவு ரேகையோ கரும்புள்ளியோ வெட்டுரையோ வந்து உள் செவ்வாய்மேட்டில் அந்த மாதிரி கிடந்து அவங்களுக்கு இந்த பூமியினால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதை முன்கூட்டி நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு சில பரிகாரம் மூலியமாக நிவர்த்தி பண்ணி கொடுப்போம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்ரீதேவி பேசுறேங்க. ஸ்ரீதேவி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும். அவருடைய பெயர்? ஹேமந்த். வயது? வயது 16. ஓகே, ஹேமந்துக்காக என்னமா கேட்கணும் இன்னைக்கு? இன்னைக்கு 10th எழுதிருக்காங்க பையன். ஓகே, ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு ரிசல்ட் வருது. காமர்ஸ் குரூப் எடுக்கிறதா சயின்ஸ் குரூப் எடுக்கிறதா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து அம்மா ஹேமந்துக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓகே. வணக்கம்மா, உங்களுக்கு எத்தனாவது பையன்மா இது? ஃபர்ஸ்ட் பையன் தாங்க, ஒரே பையன் தாங்க. சரிம்மா, மார்க் நல்லா எடுப்பாப்புல, ஓரளவு படிப்பு நல்லா சூப்பராக இருக்கிற வாய்ப்பு இருக்குமா? இந்த மாதிரி நம்ம எந்த லைனுக்கு போகணும் அந்த மாதிரி துல்லியமாக பார்த்து சொல்லணும். அவங்க நம்ம செல்லில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் டிவியில் ஓடிட்டு இருக்கிற 2 நம்பர் அந்த நம்பருக்கு வந்து பையனோட கைரேகை நீங்கள் ஃபோட்டோ பதிவு பண்ணி அனுப்பினீங்கன்னா அந்த மாதிரி பார்த்து நான் சொல்லிடுறதாம்மா. சரியா? ஓகேங்க. ஓகே, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? செந்தில்குமார் மேடம், ஐநாவத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்க வயது? வயது 43 மேடம். என்ன சார் கேட்கணும்? எதிர்காலம் எப்படி இருக்கு? எனக்கு கோர்ட் கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஓகே, சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்யா, வயசு எவ்வளோ? 43 சொன்னீங்க. ஆமா ஆமா. பேர் என்ன பேர்? செந்தில்குமார். இப்போ கேஸ் வந்து பூமி சம்பந்தமாவா? இல்ல, பூமி சம்பந்தம் பிளஸ் எனக்கும் ஒய்ஃபுக்கும் டைவர்ஸ் ஆகணும், அதுக்காக நடந்துட்டு இருக்கு. அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. சரி, அவங்க பேர் வயசு சொல்லுங்கய்யா. அவங்க பேரு ஜானகி. எவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்கு? அது 3 வருஷமா நடக்குது மேடம். சரி, இப்போதைக்கு வந்து அவங்க பக்கம் தான் சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு உடனடியே பிரியக்கூடிய வாய்ப்பு கம்மி தான், சேரக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, வேண்டாம்னு நினைக்கீங்களா? இல்லை, வேணும் தான் இது பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வேணும்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா. அப்போ நான் என்ன சொல்லுவேன், பிரச்சனை மூலியமா அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா இப்போதைக்கு சேரக்கூடிய அந்த மாதிரி வாய்ப்பு தான் இருக்கும். இல்லை, இடம் அவங்க ஒன்றும் அதுக்கு இது பண்ணல. இடம் வேணும்ன்ட்டு தான் வலுக்கட்டாயமாக கேஸ் போட்டிருக்காங்க இடத்துக்காக. என் மேலே இடம் இருக்கு என் பேரில், அது வலுக்கட்டாயமாக வாங்குறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு பிரச்சனை மூலியமா தெரியுதுயா. செட்டில்மெண்ட் ஏதாவது வருவாங்களா? அவங்க அது வந்துடுவாங்க, ஆனால் சாதகமாக அவங்களுக்கு தான் சாதகமாக வரும். இருந்தாலும் 2 பேருக்குமே நல்ல சாதகமாக வராத மாதிரி வேண்டி கூட கவலைப்படாங்க. சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், பையன் கேட்கணும். ஓகே, யாருமா பேசுறீங்க? உங்க பெயர் என்ன? என் பேர் ஜானகி மேடம். ஓகே, ஜானகிமா, டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க, நம்ம கொஞ்சம் தெளிவா பேசலாம். மகனுடைய பெயரம்மா? டிவி வால்யூம் கம்மி பண்ணலையே. கம்மி பண்ணிட்டீங்களா? ஓகே, மகனுடைய பெயர் சொல்லுங்கம்மா. பேர் சூரிய பிரகாஷ் மேடம். வயது? 15 வயசு ஆகுது. 10th போறான். ஓகேமா, என்ன எப்படி படிப்பான்னு கேட்கலான்ட்டு கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கா மேடம். ஓகே, எதிர்காலம் குறித்தும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இப்போ கணித்து சொல்வாரம்மா, கேட்கலாம். வணக்கம்மா, உங்க பேர் வயசு சொல்லுங்கம்மா. என் பேர் ஜானகி சார். ஜானகி, வயசு எவ்வளோ சொன்னீங்க? வயசு 36. சரி, 36 வயசுமா. ஒரு இப்போ பையனோட எதிர்காலம் நல்ல சிறப்பாக இருக்கணும்னு கவலைப்படும். உங்களுக்கு 38 வயசுக்கு பிறகு வாழ்க்கையில் சிறப்பான காலகட்டம். ஒரு 2 வருஷத்துக்கு கொஞ்சம் சுமாராக நேரமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு படிப்பெல்லாம் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதுக்கு பிறகு வாழ்க்கையில் சிறப்பான காலகட்டம் இருக்குது. கவலைப்பட வேண்டாமா. உங்களுக்கு சொந்த வீடெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நாங்க கைலாசபுரத்துல இருந்து பேசுறோம். அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? தனலட்சுமி பேசுறேன். தனலட்சுமி அம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையன் விக்னேஷுக்கு. ஓகே, விக்னேஷோடைய வயது சொல்லுங்கம்மா. 24 வயசு ஆகுது. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவருக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கியிருக்கோம். வீடு எப்ப அமையும், எப்படி கட்டலாமா என்னன்னு. ஓகேம்மா, சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா, வயசு 24 வயசு சொல்லியிருக்கீங்கம்மா. அவருக்கு வந்து 24 வயசுல வந்து இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஆனால் வீடு கட்டக்கூடிய இப்போதைக்கு வரல. 25 வயசு ஆன பிறகு கட்டுங்க. சரியா? 25 வயசு ஆன பிறகு கட்டணும். ஆமாம், 25 வயசு ஆன பிறகு கட்டுங்க. கண்டிப்பாக நல்ல சிறப்பாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி. சார், கைகள்ல வந்து எந்த மாதிரியான அமைப்பு இருந்தா அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்கும்? அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய வளையம் வந்து குரு வளையம், சனி வளையம், சூரிய வளையம், புதன், அப்படி வளையங்கள் மாதிரி ரேகைகள் இருக்கும். அடுத்தால் வந்து முக்கோண ரேகை கிடக்கிறது, சங்கு சக்கரம் கிடக்கிறது, சூழ ரேகை கிடக்கிறது, திரிசூல ரேகை கிடக்கிறது. இந்த மாதிரி நிறைய நம்ம அடையாளம் சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி சதுரங்கள், சதுரத்திலே 2-3 சதுரங்கள் இருக்குது. அது முக்கோணத்தில் மாடல் 2-3 மாடல் இருக்குது. இப்போ 2 நம்ம கைரே பார்ப்போம். அது மாதிரி உள்ளுக்குள்ளே எத்தனை ரேகைகள்லாம் இருக்குது, அதிர்ஷ்டமான ரேகைலாம் பார்த்து கூட்டி கழிச்சு பார்ப்போம். அந்த மாதிரி அதிர்ஷ்டமான ரேகை கிடந்துன்னா அதிர்ஷ்டமாக இருப்பாங்க. அந்த மாதிரி
மாதிரி கிடக்கக்கூடிய இடத்துல தீவு ரேகையோ கரும்பையோ கிடந்தால் அதிர்ஷ்டம் கிடைச்ச பிறகு பலபடி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது முன்கூட்டி நம்ம தெரிஞ்சுன்னா சில பரிகாரம் மூலம் நிவர்த்தி பண்ணக்கூட வாய்ப்பு இருக்கும். சில பேருடைய கைகள் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கொச்ச நிறைய ரேகைகள் இருக்கும். சில பேருக்கு அவ்வளவா இல்லாம ரொம்ப அழகா இருக்கும் இல்லைங்களா? எப்படி இருந்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையோட மாடல் பார்ப்போம். சிலவங்களுக்கு வந்து ரேகை நிறைய இருக்கும், கை கனமாக இருக்கா கை நைஸாக இருக்கான்னு பார்ப்போம், கலரை பார்ப்போம். அப்போ வந்து நிறைய ரேகை இருக்கிறவங்களும் அதிர்ஷ்டமாக இருக்காங்க, ரேகை கம்மியாக இருக்கணும் அதிர்ஷ்டமாக இருப்பாங்க. இது வந்து 3 தரமான ரேகை அந்த மாதிரி பார்த்து சொல்லுவோம். இப்போ நிறைய பொடி ரேகை நிறைய இருந்ததுன்னா அவங்களுக்கு புத்தியை ரொம்ப பயன்படுத்தவங்களா இருப்பாங்க. உடம்பை கொண்டு உடைக்கக்கூடிய வேலை கம்மியாக இருக்கும். அப்போ ரேகை கம்மியாக இருந்ததுன்னா உடம்பு அதிகமாக உழைக்கக்கூடியவங்களுக்கு ரேகை கம்மியாக இருக்கும். இந்த கூலி வேலை பார்க்குறவங்க, மிஷின் சம்மந்தமாக இயந்திரம் சம்மந்தம் வேலை பார்க்கலாம், ரேகை கம்மியாக இருக்கும். 1-2 ரேகைகள் தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்து சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ரேகைலாங்கிறது அவங்களுக்கு அந்த மாதிரி கடினமான வேலை இல்லாமல் புத்தியை பயன்படுத்துகிற வேலை இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது கையோட நைஸு பார்ப்போம், அந்த கையோட கலர்லாம் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எந்த துறையை சார்ந்தவங்களா இருப்பாங்க, எந்தெந்த வயசில் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அது மாதிரி உள்ளுக்குள்ளே ரேகை பார்க்கும்போது ஆயுஸ் ரேகை பார்க்கும்போது கீழிருந்து மேல் நோக்கி போகக்கூடிய ரேகைலாம் எந்த பாகத்துலேருந்து கடினமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கஷ்டமான சோதனையாக இருக்கும். மெல்லிய ரேகையுடைய நேரத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு எந்தெந்த வயசில் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய வயசில் வரும்போது வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுக்கு பிறகு நல்ல யோகமாக இருக்கும். சிலவங்க சின்ன வயசில் கஷ்டப்படுவாங்க. அப்போ வந்து பார்த்து இந்த சந்தர்மேட்டு பகுதியில் ஆயுஸ் ரேகை பக்கத்தில் கனமான ரேகை தான் அவங்க வாலிய வயசில் கஷ்டப்பட்டு பின் வாழ்க்கையில் ஒரு 30 வயசு பிறகு வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்து சொல்லுவோம். அது மாதிரி சின்ன ரேகை வந்து பொடி ரேகையாக இருந்துட்டு மேல் நோக்கி ரேகை கடினமாக ரேகைனா 35-40 வயசுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லுவோம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? விழுப்புரம் மாவட்டத்தில் சச்சிதானந்தன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்க. ஓகே, உங்க வயது? என்னோட வயது 35 மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு வந்து அரசு வேலை கிடைக்குமா இல்லை பாதிலே இருக்கு, கொஞ்சம் சரி பண்ண முடியுமா? ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சரி. வணக்கம். உங்களுக்கு வந்து வீட்டுக்காரம்மா பேர் வயசு சொல்லுங்க ஐயா. என்னுடைய வீட்டுக்காரர் கேட்கல, சவுண்டு கேட்க சொல்லுங்க. ஜோதிங்க வீட்டுக்காரம்மா பேரு. வயது வந்து 20. மீண்டும் ஒரு முறை வயது சொல்லுங்க சார். அவங்களுடைய வயது வந்து 25 சார். 25. சரியா. உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது, கவலைப்படானா. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது, கவலைப்படானா ஐயா. அழைப்பிற்கு நன்றி. சரி, கைரேகை குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்தீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. அது மாதிரி வந்து தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ஞாபகம் வச்சுக்கோ. அங்கே வந்து கோயில் கட்டி, முருகன் கோயில் கட்டி இந்த மாதிரி கைரேகை ஜாதகம் பிரச்சனை அருள்வாக்கு பார்த்துட்டு அங்கே வந்து நேரே நீங்கள் பார்க்கணும். ஞாயிறு திங்கள் செவ்வாய் பார்க்கலாம். அது மாதிரி நேராக பார்க்க விருப்பப்படும். சென்னையில் இன்னைக்கு நாளைக்கு சென்னையில் எக்மூரில் சென்னையில் பார்க்கலாம். அது மாதிரி இந்த வாரம் சேலத்துக்கு 24ஆம் தேதி சேலத்துக்கு வரேன். அது மாதிரி 25ஆம் தேதி பாண்டிச்சேரிக்கு வரேன். 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வரேன். 1ஆம் தேதி வந்து தஞ்சாவூருக்கு வரேன். அது மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு வரும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரைக்கு வரும். இந்த மாதிரி நேரடியாக என்ன பார்க்கணுன்னா ஃபோன் நம்பர் முன்பதிவு பண்ணிவிட்டு நேராக வந்து பார்க்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்கள் ஜாதத்தோட ஃபோட்டோ எல்லா மாதிரி கைரே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அதை பார்த்து பலன்னு சொல்லுவேன். வணக்கம் நேர்களே, வணக்கம். அடுத்த வாரம்